இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் ரொம்ப லக்கி அண்ணிமா. எனக்கு உங்களை மாதிரி ஒரு அண்ணி கிடைச்சிருக்காங்க. ரிஷி ப்ரோ மாதிரி அண்ணன் கிடைச்சிருக்காரு. நான் கொடுத்து வச்சவன். தேங்க்யூ. ஆயுஷ், நான் உனக்கு கொடுத்த வாக்கை என்னால நிறைவேற்ற முடியல. ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். என்னாச்சு? நான் ஷாலு கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். ஷாலுவா? ஆமா. அட, ஷாலு கிட்ட தானே நீ சொன்னீங்க. அவ ஏன் ஷாலுவாச்சே? நம்ம ஷாலு வந்து நம்ம ஷாலு தானே, உங்க தங்கச்சி. அப்போ அவ நம்ம சொந்தம் தானே. ஷாலுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, அவ நம்ம டீம் தான், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டா. ஆனா கொடுத்த வாக்கு தானே ஆயுஷ். நான் அந்த வாக்கை நிறைவேற்றாம போயிட்டேனே. ஐம் சாரி. அட என்ன அண்ணே நீங்க, என்னையே அப்படி சங்கடப்பட வைக்கிறீங்க? எவ்வளவு எம்பரஸ் பண்ணுவீங்க? ஏன் சும்மா சாரி சொல்றீங்க? சாரி சொல்லாதீங்க, நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இவ்ளோலாம் பண்ணதுக்கு அப்புறம் அண்ணே, காலம் பூரா நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். ஏய், நன்றி கடன் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத. இல்லனா இன்னொரு கண்ணத்திலயும் அரைஞ்சிருவேன் பாத்துக்க. இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. நேத்து நைட்டு நீ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்ட ஆயுஷ். இந்த விஷயம் மறுபடியும் நடக்க கூடாது. அதுக்கப்புறம் என்னால நிச்சயமா சப்போர்ட் பண்ண முடியாது. இனிமே இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் அண்ணி, ஐ ஸ்வேர். நான் சத்தியமா இந்த மாதிரி தப்ப இனிமே பண்ணவே மாட்டேன். நல்லது. சரி, நீ போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிடு. நான் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். இப்பதான் நீங்க வந்தீங்களா? உங்களுக்காக எவ்வளவு நேரம் நான் காத்திருக்கிறது. நீ வரேன்னு சொல்லி எனக்கு எப்பவோ போன் பண்ண. ஆனா என்னடான்னா இப்பதான் நீ வீட்டுக்கே வந்திருக்க. சரி இருக்கட்டும், அதான் வந்துட்டல. இதுக்காக கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க பத்திரமா வீடு வந்து சேர்ந்துட்டீங்களே, அதுவே போதும். சொல்ல போனா நீ 1 நம்பர் கேடிடா. ஆனா இந்த தடவை ஒரு நல்ல காரியத்தை பண்ணி இருக்க. உன்னை பாராட்டுறேன். சரி விடுங்க பாட்டி, நான் கேடிதான். என்னால ஒரு சின்ன ஆபீஸ் வேலையை செய்ய முடியல. அரைஞ்சிருவேன்டா, நல்லா ஓங்கி அரைஞ்சிருவேன். மறுபடி இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான், சொல்லிட்டேன். ஏன் நீங்க என்ன கேடிங்கிறப்போ நான் என்ன கேடின்னு சொல்லிக்க கூடாதா என்ன? நான் சொல்லுவேன்டா, நான் சொல்ற எல்லாமே உன் நல்லதுக்கு தாங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்க. பாட்டி, ஒரு விஷயம் சொல்லணும். இல்லடா, இப்ப எதுவும் சொல்லாத. ராத்திரி முழுக்க நீ வெளியில இருந்தது தெரியும்டா. இதையெல்லாம் அப்புறமா நம்ம நிதானமா பேசிக்கலாம். என்ன, முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வான்னு லட்சுமி சொன்னால, முதல்ல இடத்த காலி பண்ணு. ஓகே.